Hello, welcome back to my channel dear students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா டேட்டா ரெப்ரசன்டேஷன் தான். ஸோ ஆல்ரெடி இதோட பார்ட் 1 நான் கொடுத்துருந்தேன். ஸோ பார்ட் 1ல் வந்து பார்த்தோம்னா நம்ம கன்வெர்ட்டிங் ஃப்ராக்ஷன் ஃப்ரம் டெசிமல் டு பைனரி. ஸோ இந்த டாப்பிக்கோடு நான் நிறுத்தியிருந்தேன். அதில் வந்து சம் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இருந்ததுனால ஸோ இந்த ஆஃப் பார்ட்டோடு நான் நிறுத்தியிருந்தேன். ஸோ இப்போது நான் இந்த ஃப்ராக்ஷன் ஃப்ரம் டெசிமல் டு பைனரியோட கண்டினியூ பண்ணுறேன் நான். ஸோ அதே மாதிரி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட எஜுகேஷனுக்கு இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் மை வீடியோ. ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்வெர்ட்டிங் ஃப்ராக்ஷன் ஃப்ரம் டெசிமல் டு பைனரி. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் தான் பார்க்க போகிறோம். பட் இதில் என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுற டெசிமல் நம்பர் வந்து பார்த்தோம்னா சம் ஃப்ராக்ஷனோடு இருந்தது, இல்லைனா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸோடு இருந்தது அப்படின்னா அதை வந்து எப்படி பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறது, அந்த ப்ரொசீஜர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் abc.xyz, ஏபிசின்றது வந்து ஒரு ஹோல் நம்பர், அது கூட ஃப்ராக்ஷன் வச்சுட்டு நம்ம 0.250 0.675 இது மாதிரி நம்பர்ஸ் வரும்போது அதை வந்து எப்படி நம்ம வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறது, இந்த ப்ரொசீஜர் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ ABC as repeated divisions covered above and x.xyz using repeated multiplication. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஏபிசின்ற அந்த பார்ட் வந்து நம்ம எப்படி வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ரிப்பீட்டட் டிவிஷன் பை 2 நம்ம 2 டிவைட் பண்ணிகிட்டே வருவோம். அதில் ரிமைண்டர் 0 and 1 மட்டும் கேரி அவுட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அது வந்து நார்மலாக ஏபிசியை வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான மெத்தட். ஓகே, இந்த .xyzன்றத நம்ம வந்து எப்படி பைனரியாக மாற்றணும் அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் டிவிஷன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட் என்னென்னா மல்டிப்ளை பை 2. அது எப்படி டிவிஷன் பை 2வோ அதே மாதிரி இது வந்து மல்டிப்ளை பை 2. பட் இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, மெத்தட் இருக்குது. இது எத்தனை தடவை நம்ம வந்து மல்டிப்ளை பை 2 பண்ணணும் அப்படின்னா 5 டைம்ஸ் வந்து பார்த்தோம்னா மல்டிப்ளை பை 2 பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 0.188 ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒரு டெசிமல் நம்பர் கன்வர்ஷன் 125, இது வந்து 125ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 125.188 125.188. ஸோ இது மாதிரி ஒரு சம் வந்திருக்கு, 125.188ன்னு ஒரு சம் வந்திருக்கு. அப்படின்னா 125 நான் என்ன பண்ண போகிறேன்னா டிவைட் பை 2 நான் இது மாதிரி டிவிஷன் பண்ணி 1 and 0 மட்டும் கேரி அவுட் பண்ணி இது ஒரு பார்ட்டாக நான் முடிச்சிடுவேன். ஸோ ரெண்டாவது பார்ட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா 0.188ன்றத மல்டிப்ளை பை 2 நான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் 0.188 இன்ட்டு 2 188 2 மல்டிப்ளை பண்ணனா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன வரும்னா 0.376 அப்படின்னு வரும். ஸோ எப்பயும் போல் நமக்கு தெரியும் பைனரியால் கன்வெர்ட் பண்ணுறதுனால 0 and 1 மட்டும் நம்ம கேரி அவுட் பண்ண போகிறோம். ஸோ 0.376 இருக்கிறதுனால இங்கே நமக்கு பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 இருக்கு இல்லையா, அந்த 0 மட்டும் நம்ம கேரி அவுட் பண்ணுறோம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு கேரி அவுட் பண்ணது 0. மறுபடியும் நான் இங்கே செகண்ட் டைம் 0.376 இருக்கிறதுனால 0.376 2 மறுபடியும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 0.752 அப்படின்னு கிடைக்குது. இந்த 752ல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எனக்கு 0 இருக்கிறதுனால அதையும் நான் கேரி அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு 0.752 2 மல்டிப்ளை பண்ண போகிறேன். மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 1.504 அப்படின்னு கிடைக்குது. இப்போ பாயிண்ட்டுக்கு முன்னாடி 1 இருக்கிறதுனால அந்த 1ஐயுமே நான் கேரி அவுட் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி அங்கே ஒரு 1 நான் கேரி அவுட் பண்ணதுனால ஸோ இப்போ நான் 504க்கு முன்னாடி 0 ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம 1 ஆல்ரெடி கேரி அவுட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் 1 வச்சு தான் மல்டிப்ளை பண்ணணுமானா இல்லை, ஒரு 1 நம்ம அங்கே கேரி அவுட் பண்ணதுனால 0ல் இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 0.504 இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணும்போது அகைன் எனக்கு என்ன வருதுன்னா 1.008 கிடைக்குது. ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேல்யூ இருக்குது
1 இருக்குது. ஸோ அந்த 1 நான் இங்கே கேரி அவுட் பண்ணிடுறேன். மறுபடியும் ஜீரோலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 0.008 மல்டிப்ளை பை 2 கிடைக்கிற ஆன்சர் 0.016 அப்படின்னு எனக்கு கிடைக்குது. ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஜீரோ இருக்கிறதுனால ஜீரோவும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கே 5 டைம்ஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஆன்சர் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஃப்ரம் டாப் டு பாட்டம் தான் நம்ம எடுக்கணும். ஸோ ஃப்ரம் டாப் டு பாட்டம் எடுக்கும்போது 00110. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ஃப்ராக்ஷன் ஃப்ரம் டெசிமல் டு பைனரி. ஸோ இந்த மெத்தட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா நீங்கள் கேட்கலாம் கமெண்ட்டில், நான் அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் தி சேம் திங் 0.35 சம் வேல்யூ வந்ததுன்னா அது எப்படி நம்ம வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 0.35 இன்ட்டு 2 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 0.70 வரும். ஸோ ஜீரோவை நம்ம கேரி அவுட் பண்ணிக்கிறோம். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது 0.70 இன்ட்டு 2ன்னு கொடுக்குறோம். ஸோ நமக்கு வர ஆன்சர் என்ன ஆகுனா 1.40ன்னு வரும். ஓகேவா, 7 2s are 14 தானே. ஸோ 1.40ன்னு வரும். 1ன்றதுனால 1 நான் கேரி அவுட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் டைம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 0.40 இன்ட்டு 2ன்னு கொடுக்கும்போது 0.80 தான் வரும். அதுக்கு 0 நான் கேரி பண்ணிக்கிறேன். மறுபடியும் 0.80வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன வரும்னா 1.60ன்னு வரும். அந்த 1.60ல் 1 நான் கேரி அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது 0.60 இன்ட்டு 2 எடுக்கிறேன். ஸோ அப்போது எனக்கு மறுபடியும் இங்கே என்ன வரும்னா 1.20ன்னு வரும். இப்போ 1 நான் கேரி அவுட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ எனக்கு ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னா ஃப்ரம் டாப் டு பாட்டம் நம்ம ரீட் பண்ணணும். ஸோ 01011 இது மாதிரி நம்ம ரிப்பிட்டேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா பைனரி டு டெசிமல். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் மட்டும் தான் பார்த்தோம். இப்போது பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் எப்படி பண்ணுறது. ஸோ பைனரின்னும் போது நமக்கு தெரியும் காம்பினேஷன் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் நம்பர் தான் இருக்க போகுது. ஸோ இங்கே நம்ம ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் காம்பினேஷனில் நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதோட டெசிமல் நம்பர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுதான் மெத்தட் இப்போது. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே பைனரி நம்பர். இப்போ ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேஸ் வேல்யூ வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு பேஸ் வேல்யூ கொடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த 1 வந்து 0, செகண்ட் 1 வந்து பார்த்தோம்னா 1, அகெயின் 0, 2, அகெயின் 1, 3, 4, 5, 6, 7. ஸோ இது மாதிரி முதல்ல நம்ம நம்பர்ஸ் வந்து பேஸ் வேல்யூ அதுக்கு ஆர்டருக்கான பொசிஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துறோம். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோன்னா 1 இன்ட்டு 2 power 0. ஓகேங்களா. ஏன்னா இப்போது இது பைனரின்றதுனால பைனரியோட பேஸ் வேல்யூ 2, அதனால் 1 இன்ட்டு 2 power 0 நான் கொடுக்குறேன். இப்போ செகண்டில் இருக்கிறது 1 தான், அதுக்கு 1 இன்ட்டு 2 power 1 ஏன்னா அதோட பொசிஷன் 1. ஸோ 0லேருந்து ஆரம்பிக்கிறோம். 0 1 2 3 4 5 6 7 7ஓட முடியுது. அப்போ 0க்கு 2 power 2, அகெயின் 1க்கு 2 power 3, அகெயின் 1 2 power 4, 0 இன்ட்டு 2 power 5, 1 இன்ட்டு 2 power 6, அகெயின் 1 இன்ட்டு 2 power 7. இப்போது 2 power 0 அப்படின்னா என்னென்னா எனிதிங் பவர் 0 வந்து 1. ஸோ 1 இன்ட்டு 1 1 ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 2 power 1ன்றதோட வேல்யூ 2. அப்போ 1 இன்ட்டு 2 நமக்கு 2 கிடைக்குது. ஸோ 0வோட எது மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான் ஆன்சர். 0 இருக்குது. இப்போது 1 இன்ட்டு 2 power 3, 2வை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 2 இன்ட்டு 2 4, 4 இன்ட்டு 2 8. அதனால் 1 இன்ட்டு 8 நமக்கு 8 கிடச்சிருக்கு. இப்போது 2வை 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஸோ 1 இன்ட்டு 16 16. இப்போ 0 இன்ட்டு 2 power 5, 0 கூட எது மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் 0 தான். நெக்ஸ்ட் 1 இன்ட்டு 2 power 6. ஸோ 1 இன்ட்டு 2 power 6, 2வை 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா we get the answer 64. ஸோ 1 இன்ட்டு 64 64. கடைசியாக 2 power 7, 2 power 7. ஸோ 2வை 7 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 128. ஸோ 1 இன்ட்டு 128 ஈக்குவல் டு 128. இப்போ கொடுத்துருக்க 0வை விட்டுட்டு நம்பர்ஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1 + 2 + 8 + 16 + 64 + 128. ஸோ டோட்டலாக நம்ம ஆட் பண்ணோன்னா எல்லா நம்பரையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற நம்பர் 219. ஸோ இந்த பைனரி நம்பரோட டெசிமல் நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா 219.
ஓகேங்களா. ஸோ இன்னொரு சம் பார்க்கலாம். இப்போது இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துக்கிறோம், நம்பரோட வேல்யூ எடுத்துக்கிறோம், பொசிஷன் வேல்யூ. ஸோ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 0 1 2 3 4 5. ஸோ டோட்டலாக 2/5 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே அதான் கொடுத்துருக்காங்க. 2/0 2/1 2/2 2/3 2/4 2/5. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வேல்யூக்கும் நீங்கள் பைனரியோட பேஸ் வேல்யூ 2ன்றதுனால 2 வச்சு அதோட ஆர்டர் வேல்யூ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நம்பர் எப்பவுமே 2/0. ஸோ அந்த 2/0வை 0வால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 2/0ன்னும் போது அதோட வேல்யூ 1 வரும். ஸோ 1 × 0 நமக்கு 0. இப்போ நெக்ஸ்ட்டு 1ஓட பொசிஷன் 2/1. அந்த 2/1 அதே 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2/1ன்றது வேல்யூ 2. 2 × 1 நமக்கு 2 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் வேல்யூ வந்து 0 இருக்குது. இப்போது இதோட பொசிஷன் 2/2. பட் 2/2ஆக இருந்தாலும் வேல்யூ வந்து 0வாக இருக்குது. 0 கூட நம்ம 2/2 மல்டிப்ளை பண்ணனா நமக்கு 0 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1 இருக்குது, அதோட பொசிஷன் 2/3. ஸோ 2/3 × 1 நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ 2/3ன்னும் போது 8. 8 × 1 = 8. நெக்ஸ்ட்டு 0 × 2/4 வருது. ஸோ 0 கூட எது மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். கடைசி நம்பர் 1 வந்திருக்கு. ஸோ 1 வந்து 2/5ஓட மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2/5ஓட வேல்யூ 32. ஸோ 32 × 1 32. ஸோ இப்போ 0வை தவிர்த்து நம்பர்ஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 42. ஸோ பைனரி நம்பர், இந்த பைனரி நம்பருக்கான டெசிமல் வேல்யூ 42 தான் கரெக்டான ஆன்சர். இப்போது இதிலே ஃப்ராக்ஷனல் வந்ததுன்னா நம்ம எப்படி பண்ணுறது? ஸோ கன்வெர்ட்டிங் ஃப்ராக்ஷனல் பார்ட். ஸோ இதிலே ஃப்ராக்ஷன் பார்ட்டு வந்தால் எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது டெசிமலாக? A fractional binary number say pq.rst where pq or st or bits converted as. ஸோ இதுவே நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் abc.xyz ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது 0.1011 ஓகேங்களா. இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? பொசிஷன் கொடுக்கணும். ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி வர்றது எல்லாமே என்ன சொல்லணும்? பாசிட்டிவ் வேல்யூவாக பொசிஷன் கொடுக்கணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்றது எல்லாமே நெகட்டிவ் வேல்யூவாக நம்ம கொடுக்கணும். ஸோ நெகட்டிவ் வேல்யூவாக கொடுக்கும்போது ஆல்ரெடி நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்றது எல்லாமே 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்றதுனால பாயிண்ட்டுக்கு நம்ம ரைட் சைடு வரும்போது என்ன பண்ணணும்னா -1லேருந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த 1க்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர 1க்கு என்ன வேல்யூன்னு பார்த்தோம்னா -1, 0க்கு -2, 1க்கு -3, அகெயின் 1க்கு -4. ஸோ இது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னா வேல்யூ வந்து அசைன் பண்ணணும். ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி வர வேல்யூ எல்லாமே, அதாவது பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு வர வேல்யூஸ் எல்லாமே 0லேருந்து நம்ம பொசிஷன் வேல்யூ கொடுக்குறோம். அதே மாதிரி 0லேருந்து நம்ம ரைட் சைடு பார்க்கும்போது அதுக்கான வேல்யூவை -1 -2 -3 -4ன்ற ஆர்டரில் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ இப்படி பார்க்கும்போது கடைசியாக வர நம்பர் -4ல் முடியுது. அப்போது 1 × 2⁻⁻4ன்னு எடுத்தோம்னா நமக்கு என்ன வேல்யூ வரும்னா 0.0625 அப்படின்னு நமக்கு வரும். அதே மாதிரி 1 × 2⁻−3ன்னு வரும்போது 0.125. நெக்ஸ்ட்டு 0 வந்திருக்கு. ஸோ 0 கூட எந்த நம்பர் மல்டிப்ளைனாலும் 0 தான். அதுக்கடுத்தது 1 × 2⁻−1ன்னும் போது 0.5. ஸோ இந்த நம்பரை எல்லாமே நமக்கு ஆட் பண்ணால் 0.6875ன்ற நம்பர் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஃப்ராக்ஷனுக்கான மெத்தட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ டெசிமல் டு ஆக்டல் கன்வர்ஷன் பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும் டெசிமலோட பேஸ் வேல்யூ வந்து 10, ஆக்டலோட பேஸ் வேல்யூ வந்து பார்த்தோம்னா 8. இப்போ டெசிமல் இருந்து நம்ம ஆக்டலுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த நம்பரை டெசிமல் நம்பரை 8ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா வர ஆன்சர் எல்லாமே நமக்கு ஆக்டல் நம்பராக தான் இருக்கும். ஸோ டெசிமல் நம்பரை ஆக்டலோட பேஸ் வேல்யூவான 8ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 148 நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 148ஐ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 8ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 8ஆல் டிவைட் பண்ணும்போது 18 டைம்ஸ் வந்து பார்த்தோம்னா 148க்குள்ளே வரும்போது ரிமைண்டர் என்ன ஆகுதுன்னா 4 வருது. அப்படின்னா 18 × 8 என்ன வரும் பாருங்கள். ஸோ 18 × 8 நமக்கு என்ன வரும் அப்படின்னா 144 வருது.
ஸோ 144 148ல் 144 போயிடுச்சுன்னா ரிமைண்டர் 4. ஸோ அந்த ரிமைண்டர் 4 எடுத்துக்கினாங்க. இப்போ 18 இருக்குது. 18ஐ 8ஆல் டிவைட் பண்ண முடியும்னா 2 டைம்ஸ் பண்ணலாம். 8 2s are 16. அப்போது 18ல் 16 போயிடுச்சுன்னா ரிமைண்டர் 2. அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தோன்னா இந்த 2ன்றதும் அப்படியே நின்றுடுது. அதை நம்ம டிவைட் பண்ணவும் முடியாது. ஸோ அந்த 2வும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா 2 2 4. ஸோ நம்ம எப்படி எடுக்கணும்? பாட்டம் டு டாப்பில் தான் நம்ம நம்பர்ஸ் எடுக்கணும் கவுண்ட் பண்ணும்போது. ஸோ அதனால் 2 2 4. ஸோ 224ன்றது தான் இந்த டெசிமல் டு ஆக்டல் கன்வர்ஷன். ஸோ 148ஐ நம்ம ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணோன்னா வர ஆன்சர் என்னவாக இருக்கும்? 224. ஸோ டெசிமல் நம்பரை ஆக்டலோட பேஸ் வேல்யூ 8ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து பார்த்தோம்னா 158. ஸோ 158ஐ நம்ம எப்படி நம்ம ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா 158ஐ 19ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ டிவைட் பண்ணும்போது நமக்கு 6 வந்து ரிமைண்டராக வருது. அதுக்கப்புறம் 19ஐ 8ஆல் டிவைட் பண்ணும்போது 2 டைம்ஸ் வரும். ஸோ அதனால் 18 வரும். 2 8s are 16 வரும். 16 19 minus 16 3 வரும். அந்த ரிமைண்டர் 3 எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டா 2 வந்து கடைசியாக 2 வந்து நிற்கிறதுனால 2 வந்து 8ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஆன்சர் எப்படி எடுத்துனா 236ஆக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஆக்டல் டு டெசிமல் கன்வர்ஷன். இந்த ஆக்டல் டு டெசிமல் கன்வர்ஷன் எப்படி பண்ணலாம் சொல்லி கொடுக்குறேன். இப்போ இதுக்குமே வந்து நமக்கு என்ன வேணும்னா பொசிஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இதே பைனரியாக இருந்தால் 2/0 எடுத்துக்குவோம். இது ஆக்டலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஆக்டல் வேல்யூ டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறதுனால 8/0 எடுத்துக்கணும். இப்போ 3 4 5 நம்ம என்ன பண்ணோம்னா லெஃப்ட் சைடில் ரைட் சைட்லேருந்து நம்பர் அசைன் பண்ண போகிறோம். ஸோ 5க்கு வந்து பொசிஷன் 0, 4 வந்து 1 பொசிஷன், 3 வந்து செகண்ட் பொசிஷன். ஓகேங்களா? 0 1 2ன்னு நம்பர் கொடுத்துறேன். இப்போது அதை 8/0வாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 0ன்றது 8/0. அப்போ 5 × 8/0. இப்போ 4ன்றது ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. ஸோ அப்போ 8/1ன்னு எடுத்துக்கணும். அப்போ 4 × 8/1. 3ன்றது செகண்ட் பொசிஷனில் இருக்குன்னு அப்போ 8/2ன்னு எடுத்துக்கணும். அப்போ 3 × 8/2. இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும் நீங்கள். அப்போ தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இப்போ எனிதிங் பவர் 0 என்ன சொல்லியிருக்கேன்னா 1ன்னு நினைக்கேன். அப்போ 8/0 வந்து 1. அப்போ 5 × 1 நமக்கு 5 வந்திருக்கு. அப்போ 8/1ன்றது 8. ஸோ 4 8s are 32. இப்போ 8/2னா 8 8s are 64. 64 × 3 192. இப்போ 192 + 32 + 5 இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணால் வர வேல்யூ 229. ஸோ 345ன்ற ஆக்டல் நம்பரை நம்ம டெசிமலாக கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 229. ஸோ அதே மாதிரி இப்போது ஆக்டல் நம்பர் 140. ஸோ 140 எப்படி நம்ம வந்து டெசிமலாக மாற்றணும் அப்படின்னா பொசிஷன் வேல்யூ கொடுக்குறோம். இப்போ 0க்கு வந்து 0 பொசிஷன், 4க்கு வந்து 1, 1க்கு வந்து 2 பொசிஷன். அப்போ 0 பொசிஷனுக்கு 8/0. அப்போ 0 × 8/0 0 தான். 4ன்றது ஃபஸ்ட்டு பொசிஷன் இருக்குது. அப்போ 8/1. அப்போ 4 × 8/1 32. 4 8s are 32. நெக்ஸ்ட்டு 1ன்றது செகண்ட் பொசிஷனில் இருக்குது. அப்போ 8 ஸ்கொயர் வரும். ஸோ 8 ஸ்கொயர் 64. அப்போ 1 × 64 64. அப்போ மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 64 + 32 நமக்கு 96ன்ற ஆன்சர் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஃப்ராக்ஷன் வச்சு பார்க்கும்போது என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃப்ராக்ஷனுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறதுலாம் பாசிட்டிவ் வேல்யூ, ஃப்ராக்ஷனுக்கு ரைட் சைடில் இருக்கிறதுலாம் நெகட்டிவ் வேல்யூ. ஸோ சேம் தான். இப்போது பாயிண்ட்டுக்கு அந்த பக்கம் 6 இருக்கிறதுனால 0லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ 0 1 2. பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிறது 2 8. அதுக்கு -1 -2 எடுத்துக்கிறோம். ஸோ சேம் ஆர்டர் தான். இப்போ என்ன பண்ணுறோன்னா 8க்கு வந்து பொசிஷன் வந்து -2. அப்போ 8 × 8/-2. இப்போ நெக்ஸ்ட் 2க்கோட பொசிஷன் -1. அப்போ 2 × 8/-1. 6க்கு வந்து பார்த்தோன்னா 0 பொசிஷன். அப்போ 6 × 8/0. 4க்கு வந்து ஃபஸ்ட் பொசிஷன். அப்போ 8/1. ஸோ 4 × 8/1. 2க்கு வந்து 2 பொசிஷன் செகண்ட் பொசிஷன். அப்போ 8/2 வரும். அப்போ 2 × 8/2. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இப்போ 2 × 8/2. 2 × 64. 4 × 8. 6 × 1. எனிதிங் பவர் 0 1. ஓகேங்களா? அதனால் 6 × 1. 2 × 8/-1. 8/-1 எப்படி எடுத்துக்கலாம்? 1/8 எடுத்துக்கலாம். அதே மாதிரி 8 ×
8 power minus 2 1 by 8 power 2 எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 128 plus 32 plus 6 plus 0.25 plus 0.125 கிடைக்கும். இது எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக ஆட் பண்ணோம்னா 166.375 தான் நம்மளோட டெசிமல் நம்பர். ஓகேங்களா? ஸோ இது வந்து வித் ஃப்ராக்ஷனோட எப்படி பண்ணணுன்றதுக்கான மெத்தட். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆக்டல் டு பைனரி கன்வர்ஷன். ஸோ ஆக்டல் டு பைனரி கன்வர்ஷன் எப்படி பண்ணலான்னா, இப்போ ஆக்டல் நம்பர் கொடுத்துருவாங்க, அதை பைனரியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ பைனரியாக கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன இம்பார்ட்டன்னா, ஒரு டேபிள் முக்கியம். நமக்கு என்ன டேபிள் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு இந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேபிளில் வந்து பார்த்தோன்னா 0க்கு 000, 1க்கு 001. ஸோ இது மாதிரி நம்பர்ஸ் இருக்குது. அந்த நம்பர்ஸ் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது 0 நான் எடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கு 0 0 0 3 zeros நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போது 0ஓட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 0 0 0. இப்போ 1ஓட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 0 0 1. 2ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 1 0. 3ஓட வேல்யூ 0 1 1. 4ஓட வேல்யூ பார்த்தோம்னா 1 0 0. 5ஓட வேல்யூ பார்த்தோம்னா 1 0 1. 6ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 1 1 0. இப்போ 7ஓட வேல்யூ 1 1 1. நமக்கு தெரியும் ஆக்டலோட பேஸ் வேல்யூ வந்து 8. ஓகேங்களா? 8ன்னு சொல்லும்போது 0லேருந்து 7 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். 3 4 5 6 7 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது 5 6ன்னு எடுத்தும்போது 5ஓட வேல்யூ இங்கே என்னென்னு பார்த்தோம்னா 101. 6ஓட வேல்யூ இங்கே என்னென்னு பார்த்தோம்னா 110. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 101 110. இதுதான் வந்து பார்த்தோம்னா ஆக்டல் டு பைனரி கன்வர்ஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதுவும் அதே மாதிரி தான் 3ஓட வேல்யூ. ஸோ 3க்கு வந்து பார்த்தோம்னா பைனரி கன்வர்ஷன் 0 11 வரும். 5க்கு வந்து 101 வரும். 3க்கு வந்து பார்த்தோம்னா அகெயின் 0 11. 4க்கு 100. 6க்கு 110. இது எல்லாமே நம்ம சேர்த்து எழுதும்போது நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு பைனரி டு ஆக்டல். ஸோ இந்த பைனரி டு ஆக்டல்னும் போது நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பைனரி நம்பர் கொடுத்துருவாங்க. இப்போ 0 1 1 0 1 1. இப்போ நமக்கு பார்த்தோம்னா இந்த டேபிளில் 0 1 1ஓட வேல்யூ என்ன இருக்குது? 3. ஸோ இந்த டேபிள் வச்சுட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். 0 1 1னாலே 0 1 1 ஃபஸ்ட்டு 3 டிஜிட் பிரிச்சுக்கணும். 3 3யாக பிரிச்சுக்கணும். ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 3, இதோட வேல்யூவும் 3. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட ஒரு நம்பருக்கு 101101 ஓகேங்களா? இப்போ இது மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா இதை வந்து எப்படி நம்ம ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு 3 நம்ம டிவைட் பண்ணிக்கணும், அடுத்து 3 நம்ம டிவைட் பண்ணிக்கணும். இப்போ 2 6 நம்பரும் 3 3யாக பிரிச்சிட்டோம். கடைசியாக நமக்கு ஒரே ஒரு நம்பர் நிற்குது. ஸோ அதுக்கு நம்ம பைனரி எடுத்து தான் ஆகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஆக்டல் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஸோ அந்த 1 மட்டும் தனியாக இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி 2 0 நீங்கள் ஆட் பண்ணிடணும். இப்போ நம்மக்கிட்ட 3 நம்பர் இருக்குது. இப்போ 011ன்றது என்ன? 3. இப்போது 011 3. இது 001ன்றது 1ஓட வேல்யூ. ஸோ நமக்கு வேல்யூ 133 வரும். ஸோ இதுக்கு அந்த வேல்யூ ஞாபகம் இருந்தால் போதும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இது மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்க. இதை எப்படி ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணால் நான் எப்பயும் சொன்ன மாதிரி 3யாக டிவைட் பண்ணணும். ஆக்டலை பொறுத்த வரைக்கும்
3 3 நம்ம நம்பர்ஸை பிரிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 3, அப்புறமேட்டா நெக்ஸ்ட்டு 3. ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 4, இதோட வேல்யூ 6, இதோட வேல்யூ 3, இதோட வேல்யூ 2, இதோட வேல்யூ 5. ஸோ 523.64 இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் டெசிமல் டு எக்ஸா. ஸோ டெசிமலோட பேஸ் வேல்யூ 10, எக்ஸா டெசிமலோட பேஸ் வேல்யூ 16. ஓகே, ஸோ இப்போ நமக்கு 2297ன்ற வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 16ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இப்போது எத்தனை டைம் நமக்கு வரும்னு பார்த்தோம்னா 143. ஸோ 143 × 16 நமக்கு என்ன வேல்யூ வரும்? ஸோ 6 3s 18, 1 1 3 4 48 and then 24, 4 6 are 24, 2 6 again 1 ஆல, so 6 1 நமக்கு ஆன்சர் 8 8 2 1 228 வருது. ஸோ 2297ல் 2288 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர்ற ஆன்சர் 143. கரெக்டா? I'll do it again. இப்போ 143 × 16. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 18. ஓகே, 8 மீது 1 148 வருது. அகெயின் 4 4 மீதி 2 60 அகெயின் 16. கரெக்டு. ஓகே, 8 8 2 2 2288 தான் கரெக்டாக தான் வருது. ஓகே, ஸோ 2297ல் 2288 போயிடுச்சுன்னா நமக்கு ரிமைண்டர் எவ்வளோ வரும்னா 9 வரும். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் 9. இப்போது 143 16ஆல் டிவைட் பண்ணும்போது 8 வரும். ரிமைண்டர் 15. நமக்கு ஹெக்ஸாடெசிமலில் 15ஓட வேல்யூ வந்து பார்த்தோம்னா எஃப். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டா கடைசியாக 8 மட்டும் ரிமைண்டராக நிற்கும். அதை நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஸோ வேல்யூ எடுக்கும்போது என்ன பண்ணணும்? 8 15 9. ஸோ 15ஓட வேல்யூ எஃப்ன்றது நமக்கு தெரியும். அப்போது 8F9 அப்படின்னு நம்ம எழுதுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த சேம் திங் எக்ஸா டு டெசிமல். ஸோ எக்ஸா டு டெசிமல் நாம் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ 2A5ன்றது எக்ஸா டெசிமல் நம்பர். நமக்கு தெரியும் ஏவோட வேல்யூ என்ன வரும்? இங்கே ஏவோட வேல்யூ இங்கே 10, பியோட வேல்யூ 11, சியோட வேல்யூ 12, டியோட வேல்யூ 13, ஈயோட வேல்யூ 14 அண்ட் எஃபோட வேல்யூ 15. ஓகேங்களா? அப்போ 2 ஏவோட வேல்யூ என்ன? 10 × 5. ஓகேவா? இப்போ பொசிஷன் இதோட பொசிஷன் 0 1 2. இப்போது 2 × 16 power 2 plus 10 × 16 power 1. இது மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ 2 × 16 power 2 plus 10 × 16 power 1 plus 5 × 16 power 0. இப்போது 2 × 16 16 256 நமக்கு வரும். ப்ளஸ் 10 × 16 ப்ளஸ் 5 ×
16 power 0, anything power 0, 1. அப்போ 5 into 1. அப்போ 2 into 2, 256, 512 plus 160 plus 5. இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணால் வர ஆன்சர் 677. ஸோ இது மாதிரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம், கன்வெர்ட். அதே சேம் திங் தான். ஸோ 2க்கு வந்து பார்த்தோம்னா பொசிஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது 0 பொசிஷன், இது 1, இது 2, இது 3. அப்போது 16 power 3, 2 into 16 power 3. இங்கே சியோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 12. அப்போ 12 into 16 power 2. நெக்ஸ்ட் 9 into 16 power 1. இங்கே 0 இருக்கிறதுனால 11 into 16 power 0. ஸோ பியோட வேல்யூ 11 இங்கே. அப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 8192, 3072, 144, 11. இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம், நமக்கு வர ஆன்சர் 11419. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பைனரி டு ஹெக்ஸாடெசிமல். இப்போது பைனரி நம்பர் கொடுத்துருவாங்க, அதை எக்ஸாவாக மாற்றணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 4 டிஜிட்டாக நம்ம பிரிக்கணும். இந்த ஃபஸ்ட்டு 4, அதுக்கப்புறம் வர 4, அதுக்கப்புறமேட்டா ஒரு 4, அதுக்கப்புறம் வருகிற 4 அப்படின்ட்டு தனித்தனியாக 4ஆக பிரிக்கணும். ஸோ நமக்கு தெரியும் 0ஓட வேல்யூ 0 0 0 0, 1ஓட வேல்யூ 0 0 0 1, 2ஓட வேல்யூ 0 0 1 0, 3ஓட வேல்யூ 0 0 1 1, 4ஓட வேல்யூ 0 1 0 0 0, 5 0 1 0 1, 6ஓட வேல்யூ 0 1 1 0, 7ஓட வேல்யூ 0 1 1, 8ஓட வேல்யூ பார்த்தோம்னா ஆல் 4 1. இப்போது 8க்கு அப்புறம் நமக்கு 9 இருக்குது. 9ஓட வேல்யூ 1 0 0 0, 10ஓட வேல்யூ 1 0 0 1, 11ஓட வேல்யூ 1 0 1 0, 12ஓட வேல்யூ 1 0 1 1, 13ஓட வேல்யூ. இந்த கோட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சால் தான் உங்களால் ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ 13ஓட வேல்யூ 1 1 0 0, 14ஓட வேல்யூ 1 1 0 1, 15ஓட வேல்யூ 1 1 1 0. கரெக்டாக இருக்குங்களா. ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு வேல்யூ நம்ம பிரிச்சிடணும். ஸோ 10க்கு அப்புறம் வர வேல்யூ ஏ பி சி டி இ எஃப். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4 நாளாக பிரிக்கிறோம். இப்போ 0 1 0ன்றது 2, அதனால் இங்கே 2 கொடுத்துருக்காங்க. இப்போ 0 1 1, 0 1 1ஓட வேல்யூ 7, அதனால் இங்கே 7. இங்கே 0 1 1 தான், அதனால் 7. இங்கே ஆல் 5 1. ஸோ ஆல் 5 1க்கு நம்ம என்ன பண்ணணும் 15. ஸோ எஃப் கடைசியாக 1 இருக்குது, அதனால் அது முன்னாடி 3 0 ஆட் பண்ணால் 1 வந்துடும். இது வந்து பைனரி டு ஹெக்ஸாடெசிமல். ஒன் செகண்ட் நான் ரிப்பீட் பண்ணுறேன். 2ஓட வேல்யூ என்னென்னா 0 0 1 0, பின்றது 10, ஏ வந்து 10னா பி வந்து 11, 11ஓட வேல்யூ. இது வந்து 11ஓட வேல்யூ. இது ஏ 10ஓட வேல்யூ. இது 3 0 1 1. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி ஒன்றா எழுதணுமா எக்ஸா டு பைனரி வேல்யூ நமக்கு கிடச்சிடும். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு சிம்பிளாக இங்கே டேட்டா ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. டெசிமல் நம்பர் எப்படி இருக்கணும், பைனரி நம்பர் அதுக்கு ஈக்குவலண்ட்டான பைனரி நம்பர், அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஆக்டல் நம்பர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சேம் டெசிமல் 0 to 1, 0 to 10, அப்புறம் பேஸ் 0 and 1, 8 ஆக்டல் 0 to 8, 7 வரைக்கும், ஹெக்ஸாடெசிமல் 0 to F வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கான ஈக்குவலண்ட் பைனரி நம்பர்ஸும் இருக்குது.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பைனரி அடிஷன். ஸோ பைனரி அடிஷனை பொறுத்த வரைக்கும் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் நான் உங்களுக்கு நடத்துகிறேன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆல்சோ. இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பைனரி அடிஷன் அண்ட் தென் யூனிக் கோட், ஆஸ்கி கோட் பற்றி நான் உங்களுக்கு நடத்துகிறேன். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.